பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. அபிஷேக தைலம் ஆண்டவரே, அடியார்களுக்கு அருளுமே. அபிஷேக தைலம் ஆண்டவரே, அடியார்களுக்கு அருளுமே. பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க, பகைவர் மத்தியில் மகிழ்ந்திருக்க, பரிசுத்த தேவா அபிஷேகியும். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. மாமீசமான யாவர் மேலும் உன்னத ஆவியை ஊற்றிடுமே. மாமீசமான யாவர் மேலும் உன்னத ஆவியை ஊற்றிடுமே. தாகமுள்ள ஆடியார் மேல், தாகமுள்ள ஆடியார் மேல் ஊற்றிடும் உந்தன் அபிஷேகமே. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும் தேவாவும் அன்பினால் பலப்படுத்தும். அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும் தேவாவும் அன்பினால் பலப்படுத்தும். உம் சித்தம் போல் நடத்திடும், உம் சித்தம் போல் நடத்திடும், உந்தன் பாதையில் வழிநடத்தும். ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. பிரசன்னம் என்ன ஆனந்தம், சமூகம் எந்தன் வாஞ்சை. ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே, ஸ்தோத்திரம் என் தேவனே, ஸ்தோத்திரம் என் தூயோனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்வளோ நேரம் ஆண்டவரை ஆராதித்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோட சமூகத்தில் வந்து
இந்த வருஷத்தில் நடுமையத்தில் வந்து நிற்கிறோம். அதுவும் இந்த மாதத்தில் கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாக நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து அல்லேலூயா நம்முடைய கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த அன்பை நினைத்து தேவன் நமக்கு நன்றி செலுத்துவாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவன் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நீர் வாஞ்சிக்கிற தேவன் ஐயா. அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே கட்டளையிட போதுமான தேவனாக இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் என்ன ஆண்டவரே ஆராதித்தோம் ஐயா. ஆண்டவரே மகிமை செலுத்தினோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக ஐயா. எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்கு தேவையான மன்னாவே பரத்திலிருந்து நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இல்லாவிட்டால், உம்முடைய பலன் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு ஆண்டவரே செய்தி கொடுக்கிற அடியாளும் தாழ்த்தி கேட்கிற ஆண்டவரே உம்முடைய சபையாரை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா ஆண்டவரே இயற்கை சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீர் விலக்கி போட்டு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய செவிகளை எங்களுடைய இருதயங்களை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கடந்த வாரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். தேவன் யோசுவாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ மரிக்கப் போகிறாய், ஆனால் நீ அதற்கு முன்பாக நீ சுதந்தரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இந்த காலைவேளையிலும் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு நல்ல ஆயுசை தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. மகா விஸ்திரமான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அல்லேலூயா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நீடித்த ஆயுளையும் தேவன் தரப்போகிறார். இரண்டாவது பார்த்தோம், நாம் பிரயாசப்படும் பொழுது, நாம் முயற்சி எடுக்கும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகா விஸ்தாரமான ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். மூன்றாவது பார்த்தோம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவதனால ஆண்டவரை விட்டு நான் தூரம் போய்விட மாட்டேன், ஆண்டவருக்குள்ள இன்னும் நான் பத்திரமாக அவரை நான் தேடுகிற பாத்திரமாக அவரை இன்னும் நான் அறிவேன் என்று சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு நிலை நிறுத்த செய்கிற கர்த்தர். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் நிலை நிறுத்த செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகா விஸ்தாரமான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் காணாமல் போய்விட மாட்டோம். கர்த்தருக்குள்ள பத்திரமாக நிலை நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஓசியா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 14வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். இரண்டாவது சொல்லப்படுகிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், அவன் வேரூன்றி நிற்பான். கடைசியாக பார்க்கிறோம், அவனுடைய வாசனை லீபனோனின் வாசனை போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். எப்படியாக இறங்கி வந்திருக்கிறார்? அவர் பனியை போல இறங்கி வந்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தம்முடைய ஜனங்களை உயர்த்தும்படியாக, தம்முடைய ஜனங்களை மலர செய்யும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். ஒருவேளை
நம்ம சொல்லலாம், என் வாழ்க்கை இத்தனை வருட காலமாக என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஒரு பட்டு போன மரத்தை போல இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம் மத்தியிலே திருவலம் பற்றுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் தேவன் எனக்கு பனியை போல இருப்பார். நான் மலருவேன், நான் வேறொன்று நிற்பேன். என் வாசனை லீலி புஷ்பத்தை போல, லீபனோனை போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவரை பற்றி எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவரை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தரை பார்த்து, நீர் யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிற தேவன். மோசே சொல்லுகிறார், நீர் எனக்கு வெற்றியை தந்த தேவன். யெகோவா நிசி, நீர் வெற்றியை தருகிற தேவன். யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானம் தருகிறவர். யெகோவா ஷம்மா, நீர் என்னோடு கூட இருக்கிற தெய்வம். அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் செய்வாரா? நமக்கும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு வெற்றியை கொடுத்து, பாவத்தின் மீது வெற்றி, சோதனைகள் மீது வெற்றியை தேவன் கொடுத்து நம்மை உயர்த்தி வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, யெகோவா ரஃபாவாக கூட இருந்து நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சமாதான குறைச்சல் வந்தது, யெகோவா ஷாலோமாக நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்தி வந்தார். அந்த தெய்வத்திற்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, நீர் வெற்றியை தருகிற தேவன், நீர் சுகத்தை தருகிற தேவன், நீர் சமாதானத்தை தருகிற தேவன். நாங்கள் உம்மிடத்தில் வந்து விடுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். யாருக்கு ஆண்டவர் பனியை போல இறங்கி வருவார்? எந்த ஆத்மாவிற்கு பனியை போல இறங்கி வருவார்? நாம் வாசிப்போம். ஏசாயா 55 10 வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, மாரியும் உறைந்த மழையும் மாரியும் மூடு பனியும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைக்கிறது போல கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்கள் மீது பனி போல இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய பிரயாசங்களுக்கு பலனை தேவன் கொடுக்கும்படி, எப்படி மாரியும் உறைந்த பனியும் பூமியை நனைக்கிறதோ அதை போல, ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தை, நம்மை, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பனி போல இறங்கி வரப்போகிறார். ஆண்டவர் பனி போல இறங்கி வந்து தேவன் தம்முடைய காரியங்களை நிறைவேற்ற போகிறார். அவர் அமைதியாக, அற்புதமாக, வல்லமையோடு கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பனி திடீர்னு பனி அப்படியே மேகமூட்டங்களோடு இறங்கி வருகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிதான் தான் செய்ய போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் வல்லமையோடு, ஒரு அற்புதத்தோடு, ஆச்சரியத்தோடு, எப்படி நடந்தது இந்த காரியம், எனக்கு எப்படி நடந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் சரியான நேரத்தில், ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில், ஆண்டவரே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீர் ஆண்டவரே வல்லமையோடு, அதிகாரத்தோடு, அற்புதத்தோடு நீர் பனி போல இறங்கி வந்து நீர் என்னுடைய பிரச்சனையை மாற்ற போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைக்கிற வேளையில் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார்.
அவர் நிறைக்கிற வேளையில் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மை உயர்த்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். மலை போல பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வரலாம், ஆனால் அவை எல்லாவற்றையும் பனி போல உருகி செய்ய ஒரு நல்ல ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். ஓ, உண்மை என்று சொல்லுகிறவர்களா கரங்களை தட்டி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ மலை போன்ற பிரச்சனைகள் வந்ததுண்டு, ஆனால் அவை எல்லாவற்றிலும் நின்று என்னை விடுவித்த தெய்வம், என் வாழ்க்கையில் பனி போல இறங்கி வந்த தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு பனி போல இறங்கி வருவார்? எல்லாருக்கும் ஆண்டவரோட ஆசீர்வாதம், தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, வழிபோக்கர்களுக்கு என்ன கிடையாதான், ஆண்டவரோட ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் இஸ்ரவேலுக்கு பனி போல இறங்க போகிறேன் என்று சொல்லுகிற தேவன் யாருக்கு ஆண்டவர் இறங்குவார்? எந்த ஆத்துமாவுக்கு இறங்குவார் என்று சொன்னால், அதே யோசியா 14:1 வாசியுங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பாருங்க, ஆண்டவர் யாருக்கு பனி போல இறங்குகிறாரா? எந்த ஆத்துமாவுக்கு பனி போல இறங்கி தம்முடைய வல்லமையான காரியத்தை நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு, அது எப்படிப்பட்ட இஸ்ரவேலர்கள்? உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஆத்துமாக்களுக்கு. அப்போ ஆண்டவரிடத்தில் திரும்பணும். நம்ம போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? ஒருவேளை பிரயாணப்பட்டு போகிறவர்கள் இப்படி போய்கொண்டு இருப்பாங்க, திடீரென்று அந்த பைபாஸ் இறங்கி அப்படியே நிற்பாங்க. எப்படி சென்னைக்கு இப்படி போகிறதா இல்லை கீழே இறங்கணுமா தெரியாமல் திகைச்சு நிற்பாங்க. ஒருவேளை கீழே சர்வீஸ் ரோட்டில் கூட இறங்கிடுவாங்க. அப்போ வழிகாட்டுறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மறுபடியும் திரும்பி என்ன பண்ணணும், ரோடுக்கு ஏறிப்போங்க இல்லையா? அதே போல் நாம் போய்கொண்டிருக்கிற பாதை எந்த பாதை? கர்த்தருக்கு பிரியமான பாதையா? ஆண்டவர் விரும்புகிற பாதையா நாம் போய்கொண்டிருக்கிற பாதை? ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு பனி போல இறங்கணும் வேண்டும் என்றால் நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து நாம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறது, நீ தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தருளும். தாவீது ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஈசோப்புலால் கழுவும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய ரத்தத்தினால கழுவும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறான். ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவரே தாறுமாறாக ஓடிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, நான் இனிமேல் ஆண்டவரே நான் உன் பக்கம் திரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் என்னை இழுக்குது, மாம்சம் என்னை இழுக்குது, சுய என்னை இழுக்குது, இனிமேல் வேண்டாம் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு புது ஜீவியம் எனக்கு உண்டாயிருக்கணும். ஒரு மனம் திரும்புதலுடைய ஜீவியம், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு பனியை போல இருப்பேன், நான் உங்களுக்கு பனியை போல இறங்குவேன், உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஆண்டருடைய நித்திய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பனி போல இறங்கி வருவார். ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். எத்தனை பிரச்சனைகள், மலை போல பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை எதிரடியான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, ஒரு மனம் திரும்புதலுடைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது,
ஆண்டவர் பனி போல இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஓ, வேதத்தில் எழுதியிருக்கிற ஒரு எழுத்து கூட மாறாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏனோ தானோ ஏதோ நம்ம காரியத்தை செய்கிற மாதிரிலாம் ஆண்டவர் செய்யலை. எல்லாம் நேர்த்தியும் கிரமமும் ஒழுங்குமாக ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அது அர்த்தம் மிகுந்ததாக இருக்கிறது. நாம் பார்க்க போகிறோம். ஓசியா 14வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மீது பனியை போல இறங்கி மனம் திரும்புதா ஆத்மாவுக்கு தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அப்போ அந்த லீபனோன் அதிகமாக வாசிக்கப்படுகிறதான இந்த ஒரு வார்த்தையை குறித்ததான அந்த மேன்மையான சிறப்புகள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். லீபனோனின் மகிமை வேதத்தில் பார்க்கிறோம். சாலமோனின் மகிமை, பாபிலோனின் மகிமை என்று சொல்லி அநேக மகிமைகளை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இங்கு அந்த லீபனோனின் மகிமை என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா எழுதின புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கார்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். லீபனோனின் மகிமை என்றால் என்னவென்று சொன்னால், அந்த லீபனோனின் இருக்கிறதான மரங்கள், அதில் இருக்கிறதான அந்த விருஷங்கள் எப்படிப்பட்டவைகளாம், 365 நாட்களும் அவைகள் பசுமையாகவே இருக்கும். அந்த மரங்கள் எப்படி இருக்குமா, அவைகள் பசுமையாகவே இருக்கும். அவைகளுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு வெயிலானாலும் சரி, உஷ்ணமானாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, அந்த மரங்கள் பட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. ஓ, புயல் அடிக்கலாம், காற்று வீசலாம், உஷ்ணமான காலம் வரலாம், ஆனால் அந்த மரங்கள், அந்த விருஷங்கள் எப்படி இருக்கும், பசுமையாகவே இருக்கும். பசுமையாகவே இருக்கும். அவைகள் நிலைத்திருக்கும். லீபனோனில் உள்ளதான அந்த மகிமை எப்படி இருக்கிறது, பசுமையான ஒரு மேன்மை அதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் லீபனோனை போல உன்னை வேரூன்றி நிற்க பண்ணுவேன், உன்னை பனி போல ஆசீர்வதிக்க இறங்குவேன். இந்த காலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உஷ்ணமான காரியங்கள் வந்தாலும், கண்ணீரான சூழ்நிலையில் வந்தாலும், நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நாம் அறிக்கையிட வேண்டிய ஒரு வார்த்தை, நான் பசுமையாக நிற்பேன், நான் பசுமையாக இருப்பேன். காரணம் என்னவென்று சொன்னால், என் தேவன் என்னோடு இருக்கிறார், சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். ஓ, இந்த பிரச்சனையில், இந்த புயல் காற்றில் இந்த குடும்பம் காணாமல் போயிடும்னு அநேக நினைத்தது உண்டு. அவ்வளவுதான், இந்த குடும்பம் காணாமலே போயிடும், இந்த பிரச்சனையில் இவங்க இல்லாமலே போயிடுவாங்க, இவங்களால் இனிமேல் எழவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறோம், ஓ, நான் பசுமையாக இருப்பேன், ஓ, நான் பசுமையாக இருப்பேன். வருஷம் 365 நாளும் நான் பசுமையாக இருப்பேன். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் அதற்கு பணியாக இருக்கிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை, தேவன் தம்முடைய நன்மைகளை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரை தேடி வருகிறேன், அவருடைய சமூகத்தை நான் தேடுகிறேன், அவருடைய பாதத்தை நான் இன்னும் கிட்டி சேருகிறேன். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. எத்தனை புயல் காற்று அடித்தாலும் நான் மாற மாட்டேன், என் கர்த்தர் என் கூட இருக்கார், நான் பசுமையாகவே இருப்பேன். அந்த மரத்தை போல, அந்த லீபனோனின் மரத்தை போல நான் பசுமையாகவே இருப்பேன். ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு உண்டாகிறது. சங்கீதம் 34:1 வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு ஒரு உஷ்ண காலம், அவனுடைய வாழ்க்கை அடித்து கொண்டு போகப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது
அவன் எங்கே இருக்கிறானா? அந்நிய தேசத்தில் அடைக்கலமாய் தேடி ஓடுகிற ஒரு தேசம். சவுலுக்கு பயந்து அவன் காடுகளிலும் மலைகளிலும் கெபிகளிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது அந்நிய தேசத்திற்கு அடைக்கலமாய் போய்விடலாம் என்று சொல்லி அங்கேயும் போகிறான். அங்கேயும் அவனை பிரச்சனை துரத்துது. ஓ ஸ்தோத்திரம்! அந்த ராஜா இவன் நம்மளெல்லாம் எதிர்த்தவன் ஆயிற்றே என்று சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? பைத்தியக்காரனை போல தன்னை மாற்றிக்கொள்கிறான். இந்த நேரத்திலும் கர்த்தரை நாம் எந்த நேரத்தில் தேடுகிறோம்? சந்தோஷமான நிலையை தேடுகிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்கு விளிம்புக்கு நேராய் கடந்து போய் கொண்டு இருக்கிறது? சவுல் துரத்தி கொண்டு வருகிறான். ஓ தாவீது மரணத்துக்கு ஏதுவாக ஓடிக்கொண்டு இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நான் எந்த சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். கண்ணீரோ இன்பமோ துன்பமோ பாடுகளோ கஷ்டங்களோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலோ, நான் கஷ்டமான சூழ்நிலையிலோ, நான் சந்தோஷமான சூழ்நிலையிலோ நான் பின்பற்றுவேன். நான் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 34:10 சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. லீபனோனின் மகிமை எப்படிப்பட்டது சகோதரிகளே? நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலமாக இருக்கலாம், கனியற்ற வாழ்க்கையாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு அழைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளையும், சுகத்தையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை பசுமையும் புஷ்டியுமாக தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா! சங்கீதக்காரன் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாதான் ஆண்டவரா? பிரச்சனை வரும்போது இல்லை எனக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லுகிறோமா? இல்லை. பிரச்சனையில் வந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷமான சூழ்நிலையிலோ என் கர்த்தர் எனக்கு போதும். ஹல்லேலூயா! லீபனோனின் சிறப்பு, அதனுடைய மகிமை பசுமையானது. நான் விழுந்து போக மாட்டேன். சத்ருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். ஹல்லேலூயா! அது தாங்க பசுமையான ஒரு ஜீவியம். கர்த்தருக்குள்ள நான் பசுமையான ஜீவியத்தோடு காணப்படுவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. ஆண்டவருடைய கரம் நம் மீது அமரட்டும். வேதம் சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் பசுமையாக இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் வாங்கன்னு ஒவ்வொரு டைமு யார் வரலன்னா ஃபோன் பண்ணிடுவேன், ஏன் சிஸ்டர் வரல, ஏன் ஒருவேளை நினைப்பாங்க இந்த சிஸ்டருக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போ பாரு ஏன் வரல, வாங்கன்னு. எனக்கு ஒரு பேர் இந்த ஊரில் வச்சுருக்காங்க, அந்த அம்மாவா எப்போ பாரு சர்ச்சுக்கு கூப்பிட்றாளாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எதுக்கு ஆலயத்துக்கு கூப்பிட்றோம்? ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய தொடுதல். இந்த நேரத்தில் பரலோக மகிமை இறங்கி வரும். ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆண்டவர் நீங்கள் என்ன கண்ணீரில் வந்திருக்கீங்கன்னு தெரியாது, என்ன பாடுகள் என்ன துக்கத்தில் வந்திருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா! நீங்கள் எப்பொழுது பசுமையாக என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஜீவியத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! விசுவாசித்தால் நம்ம கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவரே, எங்கள் தேவன் நீர் மகிமையான காரியத்தை, லீபனோனின் ஆண்டவரே மேன்மையான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா! இரண்டாவது ஒரு மேன்மை, இரண்டாவது ஒரு மகிமை குறித்து பார்க்கிறோம். லீபனோனின் மேன்மை அது என்னவென்று சொன்னால் அதனுடைய வாசனை. ஓசியா 14:5. அவன் கிளைகளை ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல் இருக்கும். வாசனை பொதுவாக ஒரு தோட்டத்துக்குள்ளே போனால், ஒருவேளை அது மாந்தோட்டமாக இருக்கலாம், கனி அப்படியே அந்த மாம்பழத்தினுடைய கனி, அந்த வாசனை நம்மளை என்ன பண்ணும், அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். ஏதோ ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போகிறோம்,
அந்த வாசனை என்ன பண்ணும்? மிகுந்த அப்படியே இதமாக இருக்கும். இங்கே சொல்லப்படுகிறது, ஓ லீபனோனின் வாசனை எப்படி இருக்கிறதா? இருதயத்திற்கு இதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஒரு உகந்த வாசனை மரம் பசுமையாக இருந்தால் மாத்திரமல்ல, அது வாசனை நிறைந்த மலர்களாக ஆண்டவர் சொல்லுகிறார், லீலி புஷ்பத்தை போல உன்னை மலர செய்வேன். மலர்ந்து அதன் வாசனை எப்படி இருக்கிறான்? ஓ அந்த அந்த இடம் முழுவதும் அந்த வாசனை நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாசனை, நம்மளுடையதான சூழ்நிலை பிறருக்கு என்ன சொல்கிறது? பிறருக்கு என்ன சாட்சி கொடுக்கிறது? நம்மளுடைய பேச்சிலும் நம்முடைய நடக்கையிலும் நம் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது உலகத்தின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இங்கு வாசித்த வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல், வேதம் சொல்கிறது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோ ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான். அவனோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ ஒரு உகந்த வாசனை நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏதோ 4 பேர் பார்க்கும் பொழுது கர்த்தர் பயப்படுகிறது மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். யோசேப்பு அறிக்கை இடுகிறான், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு விரோதமாய் நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளுடைய இருதயத்தில் எனக்கு பயப்படுகிற பயத்தை அவளுடைய இருதயத்தில் நான் வைப்பேன். இந்த காலை வேளையில் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உலகத்துக்கு வெத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், வீட்டில் இருந்த பயபக்தி, வெளியில் போன பாவம் செய்வது இல்லை. நான் எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு பயந்திருப்பேன். என் தேவன் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார். என்னுடைய பேச்சிலும் என்னுடைய நடக்கையிலும் என்னுடைய எல்லா காரியத்திலும் என் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் அவருக்கு சுகந்த வாசனையாக, நான் அவருக்கு சுகந்த பலியாக நான் காணப்பட வேண்டும். லீபனோனின் வாசனை, ஹல்லேலூயா, லீபனோனின் வாசனை நம்மை நிரப்பட்டும். நம்முடைய வாழ்க்கை வாசனை நிறைந்ததாக இருக்கட்டும். யாக்கோபு சொல்லுகிறான் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, அவர்கள் சீகேமில் இருக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என் பிள்ளைகளே, என் வாசனை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே. இன்னைக்கு தகப்பனுடைய பேரை, தகப்பனுடைய தாய் தகப்பனுடைய பேரை பிள்ளைங்க நிலைநிறுத்துகிறார்களா? பிள்ளைகள், என் தகப்பன் இப்படிப்பட்டவர், அவருக்கு நான் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நிலைநிறுத்துகிறோமா? தகப்பனுடைய வாசனை நம் மூலமாக வெளிப்படணும். ஹல்லேலூயா. நம் மூலமாக பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி, ஓ இன்னார் குடும்பத்தோட பிள்ளை, நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளை, இந்த குடும்பத்தோட பிள்ளை, இந்த பிள்ளையோட இவர் யாருன்னா இவங்க தான் அவங்க அப்பா, அப்படி சொல்லணுமே தவிர, ஐயோ இந்த பிள்ளையா நாற்றம் வாசனை, கெட்டுப்போன வாசனை இல்லை. என் தேவன் பரம தேவனுக்காக நான் நற்கந்தம் வீசுகிற ஒரு வாசனை உள்ள என்னுடைய வாழ்க்கை மாறும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் வாழுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஒரு வாசனை குறித்து பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறியும் அறிவின் வாசனைக்காக கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார்.
இன்று ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை அவருடைய அங்கம் என்கிறதான சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த அறிவு நமக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது. நம் மூலமாக அவருடைய அறிவை, அவருடையதான தேவனுடையதான அன்பை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ள சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் அவரை அறிகிற அறிவின் வாசனை என்று பார்க்கிறோம். இந்த அன்பை பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை கேட்பாங்க. நீ இயேசுவின் அன்பை நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவியா, உன் குடும்பத்துக்கு சொல்லுவியா என்று சொல்லி. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்காக மரித்தேனே, நான் உனக்காக சிலுவையில் மரித்து உன்னை மீட்டெடுத்தனே, பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு அவரை பற்றி நாம் எத்தனை பேருக்கு சொல்கிறோம்? அவருடைய அன்பை நாம் எத்தனை பேருக்கு சொல்கிறோம்? இங்கே அதை தான் சொல்லுகிறது, அவரை அறியும் அறிவின் வாசனையை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாசனை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், நீங்களும் வந்து பாருங்கள். ஆண்டவரை நாம் இன்னுமாக அந்த லீபனோனின் வாசனை ஒரு உகந்த வாசனையாக, கர்த்தரை அறியும் அறிவு நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அது பரம்ப வேண்டும் என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். யாருக்கு ஆண்டவர் பனி போல இறங்குவார் என்று சொன்னால், பசுமையாக கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஒரு மனம் திரும்புதல் ஜீவத்தோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் பனி போல இறங்குகிறார். அது மாத்திரமல்ல, லீபனோனின் மகிமை, அதனுடைய பசுமை என்று பார்த்தோம். இரண்டாவது பார்க்கிறோம் லீபனோனின் மகிமை, அதனுடைய வாசனை என்று பார்க்கிறோம். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வாசனை வீசக்கூடியதான ஒரு சூழ்நிலையை தேவன் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். அவருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மீது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் ஆண்டவர் பணிவோல இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது அந்த லீபனோனின் மேன்மை மகிமை என்னவென்று சொன்னால், ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஒரு மரம் பசுமையாக இருக்குது, அப்படியே பூத்து குலுங்குது, அதனுடைய வாசனை நம்முடைய வாழ்க்கையில் இன்பமாக இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று பார்த்தோம். ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது அவர் பனியை போல இறங்கி வருகிறார். ஒரு மரமானது, நமக்கு எல்லாம் மரத்தை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், வளருது. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மரம் வச்சுருக்கலாம், அது ஒவ்வொரு நாளும் அப்படியே துளிர் விட்டு, ஒருவேளை அது மரமாக கூட இருக்கலாம். நம்ம ஊர்லெல்லாம் வெயில் அதிகமாக இருக்குது. வெயிலின் சூழ்நிலை வரும் பொழுது அவைகளெல்லாம் என்ன ஆயிரும்? பட்டு போயிடும். ஆனால் இங்கே சொல்லப்படுது, லீபனோனை போல வேரூன்றி நிற்க செய்வேன். இஸ்ரவேலை நான் லீபனோனின் வேரை போல நிற்க செய்வேன். மரம் வளர்றது தெரியும், ஆனால் வேர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. வேர் எங்கே இருக்கும்? பூமிக்கு அடியில் தான் இருக்கும். வேர் நம்ம கண்களுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மரத்தில் கிளை இல்லாமல் இருக்கலாம், இலை கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த அடியில் வேர் இருந்தால் அந்த மரம் வளரும். ஹல்லேலூயா. அந்த வேர் இருந்தால் அந்த மரம் என்ன செய்யும்? நிச்சயமாகவே வளரும். நம்மளுடைய வேர் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துக்குள்ளாக நம்மளுடைய வேர் இருக்கிறதா? நம்மளுடைய வேர் பட்டு போயிருக்கிறதா? நம்முடைய வேர் கர்த்தருக்குள் பத்திரமாக நாம் நிலைத்திருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. மரத்தை வளர்க்க வைக்கிறதுக்கு வேர் வேண்டியதாக இருக்கிறது. அந்த மரம் இலைகள் இல்லாமல் இருந்தாலும், கனிகள் இல்லாமல் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும்
வளர்க்க செய்கிற ஒரு கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஓ, வேருக்கு என்ன வேணும்? தண்ணீர் ஊற்றப்படணும். நம்ம சங்கீதம் 1 வாசிக்கிறோம், அவர் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளுடைய வேர் எப்படி இருக்கிறது? பட்டு போன வேராயிருக்கிறதா? பட்டு போன வாழ்க்கையாக இருக்குதா? இந்த காலை வேளையில் ஒரு பட்டு போன சூழ்நிலையோடு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பிரச்சனையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியல என்று தேவனுடைய சமூகத்து வந்திருக்கலாம். ஆண்டவர் திருவலம் பற்றுகிறார். ஓ, உன்னுடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கும். உன்னுடைய வாசனை லீபனோனின் வாசனை போல இருக்கும். உன்னுடைய வேர் நிலைத்திருக்கும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். கர்த்தருக்குள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த லீபனோனின் மரம் விருட்சங்களுக்குள்ள ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரியம் என்று சொன்னால், இந்த மரங்கள் உயர்ந்து வளரும். ஆனால் அந்த மரங்களை எந்த ஒரு கரையானும் அரிக்காது. எந்த ஒரு கரையானும் என்ன செய்யாது? அரிக்காது. எந்த பூச்சிகளும் அதை அரிக்க முடியாது. காரணம் என்று சொன்னால், அது இயற்கையாகவே கர்த்தர் அதற்கு ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். அது ஏதாவது ஒரு கரையான் வந்து அதை கெடுக்கவோ அதை அரிக்கவோ வருவென்றால் அதில் இருக்கிறதான ஒரு தைலம் அவைகள் எல்லாம் அழித்து போட்டு விடுமா. இயற்கையாகவே ஆண்டவர் ஒரு மரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அழிக்கிற தன்மையை கொடுத்திருப்பார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழிக்க, நம்மை நிர்மூலமாக்க எத்தனை விஷ கிருமிகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எத்தனை விஷ கிருமிகள் போன்ற பாவ கிரியைகள் பின்மாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். எப்படி அந்த மரம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியானவரும் நம்மை காப்பாற்றுவார், நம்மை விடுவிக்க கடந்து வருவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. மாமிசம் ஆத்மாவுக்கு நேராக போராடுது, ஆத்மா மாம்சத்துக்கு நேராக போராடுது. அதை ஜெயிக்க யாரால தான் முடியும்? கர்த்தருடைய அபிஷேகத்தினால தான் முடியும். கர்த்தருடைய ஆவியினால தான் முடியும். அவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம், அவரை நாம் பற்றி கொள்ளுவோம். இந்த லீபனோனில் இருக்கிறதான மரத்திற்கு ஒரு குணம் உண்டு. என்ன தெரியுமா? அவைகள் உயர்ந்து வளரும். ஹல்லேலூயா. அது இருக்கிற எல்லா மரத்தை காட்டிலும் அது தனித்தன்மை வாய்ந்தது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய நிலையிலிருந்து, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய சொந்தங்கள் மத்தியில், நம்முடைய ஊருக்கு மத்தியில் நம்மை நிலை நிறுத்த, நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். இந்த விருட்சங்கள்லாம் எப்படி இருக்கிறான்? அவைகளெல்லாம் உயர்ந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. எல்லா மரத்தோட இந்த ஒரு மரம் இல்லைங்க. லீபனோனில் உள்ள விருட்சங்கள் எப்படி இருக்கா? அவைகள் உயர்ந்து இருக்கிறதா இருக்கிறது, அவைகள் வேரூன்றி இருக்கிறதா இருக்கிறது, அவைகள் பசுமையானதாக இருக்கிறது, அவைகள் வாசனை நிறைந்ததாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு பசுமையான, ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம் வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். கீழே வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன்.
2 பேரும் ஜெபிக்க போகிறாங்க. பரிசேயன், நான் எல்லாவற்றையும் செஞ்சேன், நான் உபவாசிக்கிறேன், எனக்கு உள்ளதெல்லாம் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். அவன் ஜெபிக்கிறான். இதோ நிற்கிறானே, இந்த ஆயக்காரன மாதிரிலாம் நான் கிடையாது, நான் எந்த பாவமும் செய்கிறதில்ல, நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் ஆலயத்துக்கு வரேன்னு சொல்லி அவன் தன்னை பெருமையோடு தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறான். ஆனால் அதே அவன் பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கிறான், ஆயக்காரன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, பாவியான என் மீது கிருபையாயிரும், நான் வானத்துக்கு நேராக உம்மை நோக்கி பார்க்கறது கூட எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னிடத்துல கிருபையாயிரும் ஆண்டவரே, என்னிடத்துல தயவாயிரும், என் அக்கிரமங்களெல்லாம் நீர் கழுவும். ஒரு மனம் திரும்புதலோடு ஒரு ஜெபத்தை கர்த்தரிடத்தில் செய்கிறான். ஆண்டவர் இந்த 2 பேரோட ஜெபத்தை பார்க்குறார். இன்றைக்கும் தேவாலயத்துக்கு வரோம், ஆண்டோட சமூகத்தில் வரோம், ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே? நம்முடைய மன்றாட்டு எப்படி இருக்கிறது? நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோமா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, உயர்ந்த குணமுள்ளவன் யார் என்று சொன்னால் ஆயக்காரன். அவன் என்ன ஜெபிக்கிறான்? பாவியான என் மீது கிருபையாயிரும். அவனுடைய எண்ணத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஒரு லீபனோனினுடையதான அந்த வேரை போல அவன் உயர்ந்திருக்கிறான். யார் இந்த 2 பேரில் யார் தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னால் ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவனல்ல, இவனே நீதிமாக்கனாக்கப்பட்டான். யார்? மார்பிள் அடித்து கொண்டு, ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு தகுதி இல்லை, எனக்கு எந்த ஒரு மேன்மை இல்லை, என்னை தகுதிப்படுத்தும், என்னை உயர்த்தும். தன்னை தாழ்த்துகிறவன் தான் அங்கே சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் பார்க்கிறோம், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? தூரத்திலிருந்து அறிகிறார். பெருமையானவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இத்தனை மேன்மை இருக்குது, எனக்கு இத்தனை சௌகரியம் இருக்குது, இல்லை ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதம், நீர் கொடுத்த எல்லா நன்மைகள், ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. எந்த ஆத்துமா தாழ்த்துகிறதோ ஆண்டவர் அவர்களை உயர்த்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கியிருந்தா ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் பணிவோல இறங்கி வந்து அல்லேலூயா தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் மீது உம்முடைய இரக்கம், ஆண்டவரே எங்கள் மீது உம்முடைய தயவு, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை தங்கும் என்று சொன்னீரே, தாழ்மையுடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வதிக்க ஓடோடி வருகிற தேவனாய் இருக்கிறீரே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் கொடியேற்றணும், உம்முடைய நாமத்தினால நாங்கள் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உயரணும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணத்தில் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய சிந்தை எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தருடைய கரம் நம்மை ஆளுகை செய்வதாக. 2வது பார்க்கிறோம், லீபனோனின் வேர் எப்படிப்பட்டதா? அது உறுதியானது. 1வது பார்த்தோம், அந்த வேர் உயர்ந்திருக்கும், அந்த மரங்கள் உயர்ந்திருக்கும். 2வது பார்க்கிறோம், அவைகள் உறுதியாக இருக்கும். அந்த வேர் எப்படி இருக்குமா? கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாக இருக்கும் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, இங்கே பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்குங்கள். இந்த நிருபத்தை எழுதுகிறது யார் என்று சொன்னால் பேதுரு எழுதுகிறார். பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் பேதுரு, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் சிதறி போவீங்க, என்னை விட்டுட்டு நீங்களாம் போயிடுவீங்க என்று சொல்லும் பொழுது பேதுரு அந்த 11 பேரில் 12 பேரில் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே
யார் போனாலும் நான் உண்மையிட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரே. ஆனால் முதல்ல யார் ஓடினது? பேதுரு தான் ஓடினது. உறுதியாக நிற்பேன்னு சொல்கிறவங்களாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அதே பேதுரு எழுதுறாரு, நீங்கள் விசுவாசத்தில் என்ன பண்ணுங்க, உறுதியாக நில்லுங்க. ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாக உயர்ந்த எண்ணங்களோடு நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அப்போ தான் நம்ம மீது பனிபோல இறங்கி வருவார். பசுமையாக வாசனை, நல்ல மலர்கள் நிறைந்த அந்த வாசனையோடு வேரூண்டி நிற்கிறதான ஒரு சூழ்நிலையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பில் நாம் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வசனத்திலே நாம் உறுதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஜீவியத்தில், தேவ அன்பில் நாம் வேரூன்றி நிற்க வேண்டும். விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். இதெல்லாம் செய்யும்போது தான் கர்த்தர் என்ன செய்வாரா, நம்ம மத்தியில் இறங்கி வருவார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல நான் இறங்கி வருவேன். அவன் லீபனோனின் வாசனையை போல இருப்பான். அவன் லீபனோனை போல ஓங்கி வளருவான். ஹல்லேலூயா. சும்மாலாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்காது. அவருக்கு கீழ்ப்படியும் போது, அவருக்கு பயந்த பயம் நமக்கு இருக்கும்போது, அவருக்கென்று நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, கர்த்தர் நம்மை உயர்த்த, கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களை நிர்மூலமாக்க அல்ல, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஊன்ற கட்டும்படியாக. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக, பரிசுத்த ஜீவத்தின் மூலமாக நம்மை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க, ஒரு திவ்ய குணங்களோடு நம்முடைய வாழ்க்கையில். நம்மளாம் கிறிஸ்தவங்க. நம்மளாம் யார்? கிறிஸ்துவை உடையவர்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுவாபம், நம்முடையதான காரியங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வெளிப்படுத்தணும். பேய்க்கடுத்த குணம் இருக்கக்கூடாது நம்மிடத்தில். அந்தகாரத்தின் குணம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் திவ்ய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. ஓ, மனுஷனுக்காக அல்ல, கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவரை நாம் சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிற ஆத்துமாக்களாய் அவரிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம் சபையை, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் யாருக்கு பனியை போல இருப்பீரப்பா? ஆண்டவர் வழிபோக்கர்களுக்கு அல்ல, இஸ்ரவேலுக்கு. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் எப்படிப்பட்டவன்? அவன் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவன், தேவனுக்குள் மனம் திரும்பி பாவங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகி தேவனுக்காய் தன்னை அர்ப்பணிக்கிறவன். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே நீர் யாருக்கு பனியை போல இருப்பீர் என்றால் அந்த பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. அந்த லீபனோனுடைய மகிமையை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த லீபனோன் வாசனை மிகுந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு வாசனை, தேவனை அறிகிற அறிவு ஒரு வாசனை. கரங்களை உயர்த்தி, தகப்பனே இந்த காலவெளியிலே ஆண்டவரே ஐயா, நாங்கள் கேட்ட வார்த்தைகளை அப்படியே எங்களுக்குள்ள அப்படியே செயல்படுத்தணும் ஆண்டவரே. தேவன் வேதத்தில் பல இடங்களில் மரங்களை மனிதர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இங்கே ஆண்டவர் லீபனோனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். லீபனோன் எப்படிப்பட்டதென்றால் வேரூன்றி வளரும். ஹல்லேலூயா. அந்த இலைகள், அந்த மலர்கள், அந்த வாசனை ஒருவேளை வெளியே தெரியலாம், ஆனால் வேர்கள் தெரியாது. இந்த வாசனை வருவதற்கு காரணம் என்ன? மலர்கள் வருவதற்கு காரணம் என்ன? இலைகள் எல்லாம் இத்தனை பசுமையா இருப்பதற்கு காரணம் என்ன? முக்கிய காரணம் வேர். ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றினவர்களாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா
ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வேறு இல்லாமல் மரம் ஒன்றுமே கிடையாது, சீக்கிரம் பட்டு போயிடும். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்மை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டுட்டு எங்களால் நிலைச்சு நிற்க முடியாதப்பா. நீர் தான் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரே ஒரு பனியை போல பொழிவீராக. ஆண்டவரே எங்கள் மத்தியில் மழையாய் இறங்கி வருவீராக. நாங்கள் செழிப்பா இருக்கணும், நாங்கள் பசுமையா உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. அருமை தாயார் மல்லிகா அவர்கள் முன்னதாக வந்து நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எந்த தேவனும் கோடான கொடி சோத்திரை தேரெடுக்கிற தகப்பனே அப்பா, அந்த வாரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த மனமகிழ்ச்சி நாளில் எங்களை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் கூட்டி எங்களை மகிழ்ச்சியாக நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் தாமே நீ ஒவ்வொரு தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எத்தனை வேதனையோடு வந்தாலும் தகப்பனே எங்களை சந்தோஷத்தில் திருப்பி அனுப்புகிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உண்மையை நாங்கள் பற்றி கொள்ள கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்பா சோத்திரமா, மழை போல துன்பங்கள் வந்தால் ஆண்டவரே, பனி போல எல்லாவற்றையும் சிதறடிக்கிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. கர்த்தர் தாமே அப்பா செய்தி கொடுத்த மகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இன்னுமா எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. வந்த யாவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் ஒளி ஜெபிக்கிற ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.